குட் மார்னிங் சாம்பியன், திஸ் ப்ரொஃபசர் ஆஸ்வன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட டெக்னிக்கல் சாம்பியன் வீர விஜய் இருக்காரு. செலக்டிவ் அசம்பிளினா என்னன்னு பார்க்க போறோம். All the parts produced are measured and graded into range of dimensions within tolerance group. ஸோ பார்ட்ஸ் இருக்குன்னா அதை வந்து மெஷர் பண்ணுவாங்க, மெஷர் பண்ணிட்டு கிரேட் பண்ணுவாங்க. என்ன மாதிரினா டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்ச் பண்ணுவாங்க, டைமென்ஷன் ஏற்ற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து டாலரன்ஸ். அதுவும் வித்தின் டாலரன்ஸ் குரூப் இருக்கும், அதான் செலக்டிவ் அசம்பிளின்னு சொல்றாங்க. அதனால என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்? Reduce cost of production. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் குரூப் எப்படி கண்டுபிடிக்கும்? Process capability by decided tolerance. ஸோ நம்பர் ஆஃப் குரூப் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கேபிலிட்டி பை டிசைட் டாலரன்ஸ் தான் போட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்னா இதுதான் செலக்டிவ் அசம்பிளி. ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம், உலகம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறது இன்டர்சேஞ்சபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் கான்செப்ட் பார்க்க போகிறோம். இன்டர்சேஞ்சபிலிட்டி எது மூலிமா கொண்டு வராங்க? Standardization of items for maintaining of design factor. ஸோ Maintainability பண்ணிடுறாங்க. ஸ்டாண்டர்டைசிங் ஆஃப் த ஐட்டம் ஃபார் மெயின்டெனபிலிட்டி ஆஃப் த டிசைன் ஃபேக்டர். உதாரணத்துக்கு எதை சொல்றாங்கன்னா, SIM in mobile phones. மொபைல் ஃபோனில் சிம் எடுத்து போட்டால் எல்லாரோட மொபைல்லையும் அந்த சிம் செட் ஆகுது இல்லையா? அதுதான் ஸ்டாண்டர்டைசேஷன். யார் மொபைல் எடுத்து போட்டால் சிம் செட் ஆகும். அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து டாலரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். A design engineer keeps one section of the part blank WBY tolerance so that production engineer can dump all the tolerance on that section, which becomes most inaccurate dimensions of the part. என்ன அப்படின்னா டாலரன்ஸ் சிங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிசைன் இன்ஜினியர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கீப் ஒன் செக்ஷன் ஆஃப் பார்ட் வந்து blank வித் ரெஸ்பெக்ட் டு டாலரன்ஸாக வச்சிருப்பாரு. அதனால என்ன ஆகும்னா, ஸோ த ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் கேன் டெவலப் dump all the tolerance on the section which becomes most inaccurate dimension of the part அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுல என்ன தெரிஞ்சுக்க சொல்றாங்க அடுத்த பாயிண்ட்ல? Tolerance for the sink is the cumulative sum of all the tolerance and only like-minded tolerance can be added. So இதுல என்னன்னா, tolerance for the sink is the cumulative sum of அப்படின்றாங்க. cumulative sum of the all the tolerance only like-minded tolerance can be added அப்படின்றது தான் இந்த டாலரன்ஸ் சிங்க்ல நம்ம கத்துக்க வேண்டிய பண்பு. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, செலக்டிவ் அசம்பிளினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இன்டர்சேஞ்சபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், டாலரன்ஸ் சிங்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த வீர விஜய்க்கு தேங்க்யூ ஸோ மச்.